1999 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16 அந்த 2 வசனங்களையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இப்ப இந்த சபைகளிலே 7வது சபை, ஆசியாவில் இருந்த 7வது சபையாகிய லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். அந்த லவோதிக்கேயா சபைக்கு தன்னை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் 14ஆம் வசனம், எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் தன்னை ஒரு சபைக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு, நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருந்தால் உங்களுக்கு அவரை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? அற்புதராக வெளிப்படுத்தி இருக்கிறார். டாக்டர்ஸால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்திருப்பார் என்றால் அந்த இயேசு சுகமளிக்கிறவராக உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கே லவோதிக்கேயா சபைக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவர் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. ஆண்டவர் சொல்லுகிற சாட்சியில பொய் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஒருவேளை மனிதராகிய நாம் சில நேரங்களில் ஒருத்தர் குறித்து சாட்சி சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட்டியோ குறைச்சியோ அல்லது சில வார்த்தைகள் கொஞ்சம் அதிகப்படுத்தியோ நம்ம பேசிவிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவர் சொல்லுகிற தேவன். அவர் உண்மை உள்ள சாட்சியான தேவன். அவர் சத்தியம் உள்ளவர். அதற்கு பின்பு பாருங்க, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற யோபு ஆண்டவர்கிட்ட வாதாடுகிறான். வாதாடின பின்பு ஆண்டவர் தன்னை குறித்து யோபுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, இந்த உலகத்தெல்லாம் நான் வட்டணிக்கும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? இந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செல்ல பிள்ளையாக அவர் அருகில் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த முழு சிருஷ்டிக்கும் அச்சாரமாக, ஆணிவேராக, ஆதியாக, காரணகர்த்தராக இருக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆமேன் என்கிறவர். ஹல்லேலூயா. ஆமேன் என்றால் அப்படியே அப்படியே, கொஞ்சம் முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. ஆமேன் என்கிறவர். ஹல்லேலூயா. தன்னை பாருங்க, ஒவ்வொரு சபைக்கும் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது வித்தியாசமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை உங்களுக்கு வேத ஆராய்ச்சியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வீட்டில் போய் பாருங்க, 7 சபைக்கும் தனிப்பட்ட விதத்தில் எப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அடுத்தது நாங்கள் பார்க்கும் பொழுது, 2வதாக ஆண்டவர் எல்லா சபைக்கும் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம பேசுகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். எல்லாமே அவருடைய ஞாபக புஸ்தகத்தில்
எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய அந்தரங்கம் அவருக்கு தெரியும். ஒருவேளை மனிதனுக்கு மறைத்து விடலாம், கூடையே இருக்கிறவங்களுக்கு மறைத்து விடலாம், ஆனால் அந்தரங்கத்தையும் பார்க்கிற தேவன் அவர். அப்படி சொல்லிட்டு அதே வசனத்துல தான் சொல்றாரு, நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறாய். எல்லா சபைக்கும் ஆண்டவர் அவருடைய கிரியையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சபையில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதன் நம்மை பற்றி ஒரு தவறை யாராவது சுட்டி காட்டுவார்கள் என்றால் அந்த தவறை நம்ம ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்வதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய பண்பு. ஆனால் பொதுவாகவே மனிதர்கள் தங்களை பற்றி குறை கூறுவதையோ தவறை சுட்டி காட்டுவதையோ விரும்ப மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே அந்த சபையில் இருக்கிற குறையை சொல்லுகிறார், நீ அனலும் இல்லாமல் இருக்கிறாய், குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், வெதுவெதுப்பான ஒரு நிலையில இருக்கிறாய், மந்த நிலையில இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கிறதுனால நான் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்கிற எச்சரிப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மந்த நிலை இருப்பதை பார்க்கிறோம், ஒரு அசதி இருப்பதை பார்க்கிறோம், ஒரு சோர்வு இருக்கிறதை பார்க்கிறோம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு காலையில் ஒரு ஊழியக்காரர்களோடு நான் பேசி கொண்டிருந்தேன். ஏன்னா அவர் சில காரியங்களை சோர்வுற்று இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆகவே இந்த செய்தியை பேசுறதுக்கு முன்னாடி அவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு 20 நிமிஷம் அவரோடு கூட பேசி ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, பிரதர் செய்தாச்சு பிரதர், கிட்டத்தட்ட 20 வருஷம் ஊழியம் செய்தாச்சு, போதும். எதுக்கு இப்படி சொல்றீங்க? ஏன் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது, இன்னும் எவ்வளவு ஓட வேண்டி இருக்கிறது, இன்னும் ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், போதும் பிரதர், இதுக்கு மேல இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளால தாங்க முடியல பிரதர், ஏதோ இருக்குது இதை வச்சு அப்படியே ஓட்டிட்டு நம்ம காலத்தை ஓட்டிட்டு போயிடணும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரருடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. காரணம் என்னன்னா, பிரச்சனை இருக்கிறது, சோர்வுகளை சாத்தான் கொண்டு வந்து விடுகிறான், குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறான், அல்லது எல்லாம் நல்லா இருந்தா ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விடுகிறான், பொருளாதார தேவை அதிகமாக வந்து விடுகிறது. சின்ன சின்ன காரியங்கள் பிரச்சனையாக வரும் பொழுது அந்த பிரச்சனையை பார்ப்பதினாலே சோர்ந்து விடுகிறார்கள். இந்த நிலைமையை சாத்தான் பயன்படுத்தி கொள்ளுகிறான். அதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், சாத்தானுடைய ஒரு 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 ஏவுகணை இது, ஒரு அக்கினி ஆஸ்திரம் என்பது ஒரு சோர்வு. இது பாவம் இல்லை, ஆனால் சோர்வை கொண்டு வந்து நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஓட்டம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த தூரத்தை போய் நாம் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இடையிலே சாத்தான் சோர்வை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறான். உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்லுகிறேன், என்னை கொண்டு ஒரு 10,000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் வைத்திருப்பார். வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 500 பேர் எனக்கு ஆதாயப்படுத்தி விட்டேன். இப்போ சில சோர்வுகள், சில கஷ்டங்கள் வருகிறது. இதை சாத்தான் பயன்படுத்தி கொண்டு அடுத்த 500க்கு நான் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு அசதியை, சோர்வை அல்லது ஒரு மந்த நிலையை, போதும் என்கிற ஒரு திருப்தியை அவன் கொண்டு வந்து அடுத்த 500 ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு என்னை முடக்கி போட்டு விடுகிறான். ஆகவே சோர்வுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வரதான் செய்யும். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி வருதுன்னு மூக்கை வெட்டி போட்டுற முடியுமா என்ன? ஆகவே சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்.
இந்த லவோதிக்கேய சபையை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறாயே, இந்த வெதுவெதுப்பான இந்த நிலைமையை நான் விரும்பவில்லை. ஆகவே நீ இதே நிலைமையில நீடிப்பாய் என்றால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய ஊழியம் செய்த அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த சோர்வு இருக்கிறது. விசுவாசிகளாக இருந்து கொண்டு அநேக ஊழியங்கள் செய்தவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சோர்வுகள் இருக்கிறது. இதை முற்றிலுமாக அகற்றி போட வேண்டியது அவசியம். ஆண்டவர் நமக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டியது அவசியம். அப்போதான் தைரியமாக பவுலை போல நம்ம சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்கிற அந்த வார்த்தை கம்பீரமாக சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் பிதாவாகிய தேவன் செய்து நிறைவேற்ற வேண்டிய அத்தனையும் அவர் செய்ததனால தான் செய்து முடித்தேன் என்கிற அந்த வெற்றியின் ஒரு வார்த்தை சிலுவையில் இருந்து வந்தது. சிலுவை என்ன சாதாரண ஒரு காரியமா? என்ன, இல்லவே இல்லை. பாடுகள், கஷ்டங்கள். அந்த கஷ்டமும் தேவன் என்மேல் வைத்த ஒரு திட்டம் என்பதை அவர் அறிந்ததனால தான் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். இதுதான் உம்முடைய திட்டம் என்றால், இதுதான் உம்முடைய சித்தம் என்றால் என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சிலுவையின் பாடு மரணம் வரைக்கும் தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தார். ஆகவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். இதை முடிக்கும் பொழுது கூட இந்த லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்காருவான். அப்ப இந்த லவோதிக்கேய சபை, இந்த குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற இந்த சபை மனம் திரும்பி அனலாக மாறும் பொழுது, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை வைராக்கியமாக அது செய்யும் பொழுது, அந்த சபை ஆண்டவரோடு கூட இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே உட்கார்கிற பாக்கியத்தை பெறும். ஒருவேளை இது சபை என்பது ஒரு கூட்டு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தான் ஆண்டவருடைய சபை, எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்க ஆண்டவருடைய சபை, உங்களுக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு நாம் இந்த லவோதிக்கேய சபையை போல குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக அசதியாக சோர்வோடு கூட இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில, மந்த நிலையிலே இருக்கக்கூடிய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 5 காரியங்கள் இருக்கும். என்ன இருக்கும்? நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இருப்பார்கள். 2வது பாருங்க, அவங்க பரிதபிக்கப்பட்டவங்க. 3வது பாருங்க, தரித்திரர், குருடன், நிர்வாணி. இந்த சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம், நம்ம காலம் வரைக்கும் ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் அவர் இழந்து போவார்கள். கடைசியாக ஒரு நிர்வாணியாக, ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாதவர்களாக, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவர்களாக, அபிஷேகத்தின் வஸ்திரம் இல்லாதவர்களாக அவர்கள் மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆனா அவங்க தங்களுக்கு தங்களே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்வார்களா? அதான் அந்த அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லிக் கொள்வார்களா? நான் ஐஸ்வர்யன் என்றும். அங்க இருக்கிறது என்ன? தரித்திரம். ஆனால் சொல்வது என்ன? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்று, நிறைய திரவியம் பொக்கிஷம் என்கிட்ட இருக்குது என்றும், எனக்கு ஒரு குறையும் கிடையாதுப்பா. இல்ல, ஆமா, அப்படி சொல்லுவாங்களாம்.
மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகா படம் பிடிச்சு காட்டுறாரு பாருங்க. சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டா இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து இருப்போம். ஆனால் அதை இழந்ததை காட்ட மாட்டோம், இழந்ததை வெளியே காட்ட மாட்டோம். தரித்திரம் இருக்கும், ஆனால் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்கிற நாட்களில் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உற்சாகப்படுத்தி பேசக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இன்றைக்கு செக்குலரில் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி நம்ம விசுவாச அறிக்கை என்று சொல்லுகிறோமோ அதே போல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு விசுவாசம் நிச்சயமாக வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இதெல்லாம் 100% உண்மை. ஆனால் விசுவாசத்தில் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம தவறான சில காரியங்களை செய்து வருகிறோம். யோவேலுக்கு எழுதின புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். பலவீனமாக இருக்கிறவன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனமா இருக்கீங்களா, நான் பலவான் என்று சொல்லுங்க. ஆனால் இந்த வசனத்தினுடைய உண்மையான சாராம்சம் என்ன? நீங்க ஆரம்பத்தில் இருந்து பார்த்துட்டு வருவீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவே, நான் சொல்றதை கேளு. நீ என்னுடைய ஜனங்களாகிய யூதாவையும் என்னுடைய ஜனங்களாகிய நான் தெரிந்தெடுத்த என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களையும் நீ அந்நியருக்கு விற்று போட்டாயே, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாயே, அவருடைய பிரயாசங்களை கொள்ளையிட்டு வைத்திருக்கிறாயே. நான் உனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன், செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஆயுதங்களை செய்யுங்க, மண்வட்டிகளை ஈட்டிகளாக செய்யுங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது அல்லது ஆண்டவர் நமக்காக முன்னணியிலே நிற்கும் பொழுது நாம் ஐயோ எனக்கு பலன் கிடையாது ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்லாத. நீ பலம் உள்ளவன், நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை அடிமைப்படுத்தினவர்களை நீ மேற்கொள்ளுவாய். அது தீர்வாக இருந்தாலும் சரி, சீதோனாக இருந்தாலும் சரி, பெலிஸ்தியாவாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகவே பலவீனன் என்று சொல்லாத, பலவான் என்று சொல்லி நீ முன்னேறி செல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில குறைகளை நாம் ஒத்துக்கொண்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காரியங்களுக்கு நம்ம ஈடுபட வேண்டியது அவசியம். ஆனா இந்த லவோதிக்கியா சபையோ தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மறைத்து 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 பாசிட்டிவா யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் தனக்கு தரித்திரம் இருந்தாலும் நான் ஐஸ்வர்யவான், தனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நான் திரவிய சம்பன்னன் என்று சொல்லி அது தன்னை மறைத்து கொள்ள முற்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அந்தரங்கத்தை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம், ஹல்லேலூயா. என்ன அருமையான வசனம் பாருங்கள் இல்ல? ஆமா, ஆண்டவர், நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு நல்ல குணம் என்ன தெரியுமா? அப்படியே நம்ம இல்லாமல் போய்விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல, ஒரு சான்ஸ் கொடுக்கிற தேவன். ஒரு முறை அல்ல, 2 முறை இல்ல, 3 முறை கூட ஆண்டவர் சில நேரங்களில் சான்சஸ் கொடுக்கிறார். நாம் மனம் திரும்புவதற்கு பல வழிகளிலே ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் இருப்போம் என்றால் மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுங்கள்.
இந்த லவோதிக்கேயா சபையை போல இருந்த சூழ்நிலையில் நாம் காணப்படுவோம் என்றால் மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வாய்ப்பளிக்கிற தேவன், வாய்ப்பளிக்கிற தேவன். ஒரு தப்பு பண்ண உடனே அப்படியே கலத்தி, இனிமேல் உனக்கும் இந்த கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, உனக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீ போயிரு அப்படின்னு சொல்லி நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. பல வாய்ப்புகளை கொடுத்து, ஏன்னா பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்கிறது, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் இல்லையா? ஆமா, கடிந்து கொண்டு. அப்போ ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதுனால தான் சில நேரங்களில் சில சிட்சையை நமக்கு அனுமதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசித்ததுனால தான் நீ கடக்கக்கூடாதபடிக்கு முள்ளுகளினாலே உன் வழியை அடைக்கிறேன், ஏனென்றால் நீ போகிற பாதை எனக்கு பிரியமில்லாத பாதை, ஆகவே முள்ளுகளினாலே அடைக்கிறேன். நீ தாண்டக்கூடாதபடிக்கு மதில் சுவர்களை எழுப்புகிறேன். சில நேரங்களில் சில தடை வரும் என்றால் அது ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதுனால அந்த தடையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். தாவீதை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார். அதனால் 2 இரத்த பழிக்கு, படுபாதகமான 2 பழிகளுக்கு ஆண்டவர் அவனை விலக்கி பாதுகாத்து கொண்டார். ஒன்று, காட்டில் வாழும் பொழுது நாபாலை சந்திப்பதற்கு தன்னுடைய நண்பர்களை அனுப்புகிறார். ஆனால் நாபாலுடைய வார்த்தை படுமோசமாக இருந்ததுனால தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு. நாளைக்கு காலைக்குள்ள நாபாலுக்கு இருக்கிற ஒன்று கூட உயிரோடு இருக்கக்கூடாது, ஈவன் அவன் வீட்டில் இருக்கிற நாய் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பயங்கர கோபத்தில் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இடையில யார் வந்துட்டா? அபிகாயில் வந்து விட்டாள். அபிகாயில் வந்து அதை தடை செய்கிறாள். அந்த அபிகாயிலுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, நீ ரத்தம் சிந்தக்கூடாதபடிக்கு தேவன் உண்மையை தடுத்து விட்டார். இல்லை, சில நேரங்களில் சில தடைகளை ஆண்டவரே நமக்கு கொண்டு வருகிறார். அதே போல இந்த தாவீது பெலிஸ்தருடைய தேசத்தில் அவன் அடைக்கலம் புகுந்து ஆகிஸ் ராஜாவுடைய ஆட்சியின் கீழே இருந்த கேகிலா என்கிற இடத்துல அவர் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆகிஸ் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு புறப்படுகிறான். தாவீதை கூப்பிடுகிறான். தாவீது சொல்றான், சரி நானும் வரேன். அவனுடைய 600 அந்த நண்பர்களோடு கூட அவன் புறப்பட்டு செல்கிறான். யாருக்கு விரோதமாக யுத்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான யுத்தம். ஆனா இந்த ஆகிஸ் ராஜா கூட போறது யாரு? தாவீதும் அவருடைய நண்பர்களும். இந்த தாவீது அப்படின்னா யாரு கூட போய் யுத்தம் செய்யணும்? சவுல் ராஜா கூட போய் யுத்தம் செய்யணும். சவுல் ராஜா தாவீதுக்கு யாரு? மாமா, மாமனாரோட கூட யுத்தம் செய்யணும். எந்த மாமாவை 2 முறை கொலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சதோ அப்படி கிடைத்தும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கையை போட மாட்டேன்னு வைராக்கியமா இருந்த அந்த தாவீதுக்கு வருகிற ஒரு சோதனையை பாருங்க. அவன் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு ஆகிஸ் ராஜா கூட போறான். ஆனால் ஆண்டவர் தாவீதை நேசித்ததினாலே அங்க ஒரு தடையை அந்த ஆகிஸ் ராஜாவுடைய பிரபுக்கள் மூலமாக கொண்டு வருகிறார். அந்த பிரபுக்கள் இந்த தாவீது நம்மோடு கூட வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆகிஸ் சொல்லுகிற, ஏன் அவன் இத்தனை ஆண்டு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கிறான், என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறான். ஆனால் பிரபுக்கள் இல்லை, அவன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. தாவீது திரும்பி போயிடுறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சொந்த ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணக்கூடாதபடிக்கு ஆண்டவர் தாவீதை அங்க தடுத்து நிறுத்திட்டாரு. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில வேளைகளிலே சில தடைகளை கொண்டு வருவார். அது நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அடுத்த வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு ஐக்கியம் பாருங்கள். ஆண்டவரோடு கூட உள்ள அந்த உறவின் ஒரு
ஐக்கியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம நண்பர்களோடு கூட நம்ம ஐக்கியப்பட வேண்டும் என்றால் என்ன சொல்லுகிறோம்? வாங்க ஒரு நாள் அவுட்டிங் போயிட்டு அப்படியே வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம், அல்லது எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கலாம். ஃபெலோஷிப்னா சும்மா உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதா? இல்லை, உட்காந்து நம்ம அவர்களுக்காக ஒரு சமையல், நல்ல அவங்களுக்கு பிடித்த சாப்பாடு கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் பல வாய்ப்புகளை கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன். சில நேரங்கள் ஆண்டவர் தூரத்திலிருந்து அவருடைய வார்த்தையை தொனிக்க பண்ணலாம். பல வாய்ப்புகள் கொடுத்தும் மனம் திரும்பாத பட்சத்தில் நம்முடைய இதய கதவுல அருகில் வந்து தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதற்கும் நம்முடைய இருதயமாகிய வாசலை, கதவை நாம் அடைத்துக் கொள்வோம் என்றால் இதற்கு பின்பு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ நமக்கு தெரியாது. ஆகவே தான் ஒரு பெரிய எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஆண்டவருடைய அன்பின் உச்சகட்டம். மனம் திரும்பினால் அவருடைய அன்பின் ஐக்கியத்தினுடைய ஒரு உச்சம். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் ஒரு பெரிய ஒரு அனுபவம். கடைசி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அவர் ஜெயம் கொண்டதுனாலே பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்ததை போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. ஆகவே தான் ஆண்டவர் பல விதங்களிலே சபைகளுக்கு எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே வருகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று சொல்லி. இந்த லவோதிக்கேயா சபையை ரொம்ப ஆண்டவர் நேசிப்பதனாலே வாசற்படியில் நின்று தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் இறங்கி வைத்திருக்கிறார். எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை இன்னும் ஓட வேண்டி இருக்கிறது, இன்னும் அநேக காரியங்களில் செய்ய வேண்டி இருக்கிறது, இன்னும் என் நாமத்திற்காக பிரயாசப்பட வேண்டியது ஏராளமாக இருக்கிறது என்று ஆண்டவர் பல விதங்களிலே எச்சரிப்பு கொடுத்தும் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்து விடலாம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஒருவேளை ஆசியாவில் இருந்த அந்த சபைக்காக அது அன்றைக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு நமக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த லவோதிக்கேயா சபையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன? மந்த நிலைக்கு போய்விட வேண்டாம். சோர்வுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடாதிருங்கள். சோர்வு வரும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சோர்வை கொண்டு வருகிற பிசாசை நீ போய் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டு தொடர்ந்து ஆண்டவர் எதற்காக உங்களை பிடித்தாரோ, எதற்காக ரட்சித்தாரோ, எதற்காக அபிஷேகித்தாரோ, என்ன விதமான ஊழியத்தை தந்தாரோ அதை நிறைவேற்றுவதில் முனைப்போடு செயல்படுங்கள். அக்கம் பக்கத்தில் இருந்து வருகிற பிரச்சனைகள் குறித்து பார்க்காமல் முன்னேறி செல்லுங்கள். நமக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருந்த அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து முன்னேறி செல்லுங்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மிஷனரிகள், ஊழியர்கள், பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். திரளான மேகம் போன்ற சாட்சிகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஆகவே இந்த பாரமான காரியங்களை, அக்கம் பக்கத்திலிருந்து வருகிற சின்ன சின்ன கொசுக்கடிகளை, சின்ன சின்ன கொசுக்கடி தட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காக. அப்பந்தான் ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை முடிக்க முடியும். ஹல்லேலூயா. வெற்றியாக முடிக்க முடியும். அப்படி முடித்தால் தான் பவுலை போல சவால் விட்டு சொல்ல முடியும். பவுல் எங்கேயாவது மரணத்திற்கு பயந்து இருக்கிறாரா? இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சிலுவை பாடு மரணத்திற்காக பயந்தாரா? இல்லவே இல்லை. அப்போஸ்தலர்களை பாருங்கள், எவ்வளவு கொடூரமான மரணத்தை சந்தித்தார்கள். யாராவது பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. இந்த ஸ்தேவானை பாருங்கள், ஆண்டவருக்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் நியமித்த பாதையிலே ஓடி முடித்தவர்கள்.
ஓடி முடித்தவர்கள் ஒரு நாளும் அவர்கள் மரணத்தை குறித்து பயப்படவே இல்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்வதைப் போல நம்முடைய வாழ்க்கையில குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் அனலோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதார